நமக்காக சிலுவையில் மரித்து நமக்காக விடுதலை தந்த நாள், வெற்றியை தந்த நாள். Today is the day when the Lord Jesus Christ has given us victory. He's given us freedom and deliverance. Hallelujah. 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 இந்த பெரியவர்களே தினத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சிலுவையில் கர்த்தர் நமக்காக செய்து முடித்த காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். Today, in the presence of God, being Good Friday, we are going to be meditating upon the works that God Almighty and the Lord Jesus Christ did for us on the cross. தேவகுமாரன் இயேசு The Son of God, Jesus, மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு நமக்காக வந்தார். became man, the Son of Man, and came to the earth. மனிதர்கள் மத்தியில் அவர் ஒரு மனிதராக நடந்தார். He walked as an ordinary man amongst men. அவர் வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. தேவ நோக்கம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. There was a purpose, a godly purpose, a very important reason why he came down to the earth. தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். We see that the prophets of the Old Testament revealed about the coming of the Lord Jesus அப்படி Christ. இருந்தும் Even then, பூமியில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவரை அறியாமல் இருந்தார்கள். there were people on the earth who knew nothing about him. அவரை அறிந்தவர்கள் வெகு சிலராக இருந்தது. ஒரு சிறு கூட்டம் தான் மெஸ்ஸையா என்று அறிந்து கொண்டார்கள். There was a very small group of people who knew that he was the Messiah. அவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய கிரியை அவர் செய்து முடித்து நமக்காக சிலுவையில் வெற்றி எடுத்து தந்தார். He came down to the earth, completed the work while he came, and took for us the victory at the cross. முக்கியமாக நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். Most importantly, he brought salvation for each of us. பாவத்தில் இருந்த மனித குலத்தை Mankind who was in sin. அவர் பரிசுத்த மார்க்கத்திற்கு அழைத்து சென்றார். He took them and he brought upon them his holiness. மனிதர்களுடைய இந்த உலகத்தில் இருக்கும் பாவத்தை, மனித குலத்தில் இருக்கும் பாவத்தை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து நமக்கு அவருடைய பரிசுத்தத்தையும் நீதித்துவத்தையும் நமக்கு தந்தார். He took upon himself the sin of mankind on the cross, and he gave to us his holiness and his righteousness. இன்றைக்கு நாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும்போது, we who stand today as people who believe in the Lord Jesus Christ, கர்த்தராகிய தேவனுக்கு நாம் கிட்ட இருக்கிறோம், சமீபத்தில் இருக்கிறோம். we are drawing closer and into the presence of God. அவருடைய வல்லமையும் அவருடைய மகத்துவத்தையும் அறிந்த ஜனமாக இருக்கிறோம். We are a group of people who know his greatness and his might. அவருடைய அற்புத கரத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். We are people who have experienced his miraculous hand. சிலுவையில் இயேசு நமக்காக எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்ததோடு மட்டுமல்லாமல், It was not only that the Lord Jesus Christ took upon himself our sins, அவர் நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவருடைய தழும்புகளில் சுமந்து தீர்த்தார். he also bore all of our sicknesses on his stripes. அவர் நம்முடைய எல்லா தரித்திரத்தையும் சுமந்து அவர் சிலுவையில் தரித்திரராக மரித்தார் நமக்காக. He took away our poverty and for our sakes became poor on the cross. அவர் நமக்காக வைக்கப்பட்டார். அந்த சிலுவையில் நாம் கனப்படுவதற்காக. And he became shameful. He took shame upon himself in order that honor might come into our lives. நமக்கு அவர் சிலுவையில் மனித குலத்திற்கு சிலுவையில் பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுதலை தந்தார். On the cross, he gave us deliverance from the power of darkness. பிசாசுடைய வல்லமை சிலுவையில் அவர் முடித்தார். He destroyed the works of the devil at the cross. இனிமேல் இயேசுவை விசுவாசித்தவர்களுக்கு எதிராக பிசாசு கிரியைகளை செய்ய முடியாத அளவுக்கு அவர் நம்மை காத்து ரட்சித்தார். All those who accepted the
Lord Jesus Christ as his Lord and Savior, he is protecting us and keeping us safe. நம்மை பாவத்தில் இருந்து தெய்வீக பரிசுத்த மார்க்கத்தில் கொண்டு வந்த இயேசு, the Lord Jesus Christ who took away our sin and put upon us his righteousness. அவர் பரிசுத்த மார்க்கத்திற்குள் நம்மை அழைத்து வந்த இயேசு, this Jesus Christ who brought us into his holiness. நம்மை அவர் அந்த தேவ கோபத்திலிருந்து விலக்கினார். He has removed us from the wrath of God. தேவ கோபம் இந்த பூமியில் வருவதற்காக அது நேரம் பயங்கரமாக சமீபத்தில் இருக்கிறது. இப்போதும் பாவத்தை கண்டிக்கிற தேவன் ஹல்லேலூயா ஒரு பரிசுத்த மார்க்கத்தில் வருவதற்காக அவர் அன்பின் கரத்தை இன்னும் நீட்டிக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ, God Almighty, is continuing to stretch out his hand in love, that all of us might come away from the destruction. Before the wrath of God could be revealed. Hallelujah. சிலுவையில் இருக்கும் ஒரு முக்கியமான வெளிப்பாடு நாம் இன்றைக்கு காண இருக்கிறோம். We will understand a very important revelation about the cross. இந்த தேவ செய்தியின் தலைப்பாக The title of today's message அன்பின் ஒரு வெளிப்பாடு, அன்பை பற்றி ஒரு வெளிப்பாடு. is a revelation about love. Hallelujah. சிலுவை தேவனுடைய அன்பை பற்றி ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. There is a revelation about the love of God from the cross. அதாவது அந்த அன்பு இருந்தால் எந்த வண்ணமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த தேவ செய்தி நாம் அறிந்திருக்கிறோம். We will understand from today's message how is it that we have to walk in the love which came from the cross. யோவான் 8வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிப்போம். யோவான் 8வது அதிகாரம் 18வது வசனம். From the book of John chapter 8 verse 18. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். I am one that bear witness of myself, and the Father that sent me bears witness of me. இதாவே இந்த தேவாத்தியுடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். தேவாத்தியுடைய வல்லமை அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரை நீரே நிறுத்து இந்த தேவாத்தின் ஆழங்களை வெளிப்படுத்தி இந்த தேவாத்திலிருந்து புறப்பட்டு சத்தியத்தினால் என்னுடைய ஆவியை பலப்படுத்தி நாங்கள் பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காகவும் கருவி முற்றும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கும்போது நாம் அறிந்த காரியம் என்ன? What is it that we understand from the book of John chapter 8 verse 18 when we read it? நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். Yes, that Jesus said over here, I am one that bear witness of myself. என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். And the Father that sent me bears witness of me. அதாவது கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் சாட்சியாக வந்தார். The Lord Jesus Christ came to this earth to be a testimony and a witness. யாரை பற்றி சாட்சி? A witness of whom? அவரை பற்றி சாட்சி கொடுக்கிறவராக வந்திருக்கிறார். He is somebody who gives himself as a testimony for himself. அவரை அனுப்பின பிதாவானவர் அவரை பற்றி சாட்சியை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். God the Father who sent him is also bearing witness of him. எந்த சாட்சியை கொடுப்பதற்காக இயேசு வந்தார்? Or what is the testimony or witness that Jesus Christ came for? எதை வெளிப்படுத்துவதற்காக இயேசு வந்தார்? What is it that Jesus Christ came to reveal? இந்த உலகத்தில் In this world, நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். we understand fully well. இந்த உலகத்தில் இருக்கும் பிசாசுடைய வல்லமை, The power of the devil that is in this world, அது வெறுப்பை தான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நிரம்ப செய்திருக்கிறது. it is bringing hatred, filling the hearts of everyone with hatred. ஆனால் கர்த்தராகிய இயேசுவோ, However, the Lord Jesus, அவர் நமக்கு அன்பின் சாட்சியாக நம்முடைய மத்தியில் அவர் சிலுவையில் மரித்து வெளிப்பாடாக நமக்கு தந்தார். He revealed himself as the witness of love as he at cross. அவர் அன்பின் வெளிப்பாடாக நமக்கு விளங்கினார். He became a witness of love for us. அதாவது இந்த உலகத்தில்
இந்த வெறுப்புதான் அதிகமாக இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் மட்டும்தான் அன்பு இருக்கிறது. In this world there was hatred, it continues to lie in hatred. However, it's only in the kingdom of God that there is love. இந்த உலகத்தின் இந்த பிரபஞ்சத்தின் பிரபுவாக பிசாசானவன் இருக்கிறான். The prince of this world is the devil. ஆனால் கர்த்தராகிய இயேசு ஹல்லேலூயா நம்மை இந்த உலகத்திலிருந்து நீக்கலாக்கி அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை உட்பிரவேசிக்க செய்திருக்கிறார். However, it is the Lord Jesus Christ who took us away from the power of darkness and put us inside the kingdom of God. ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். We understand from the book of Romans chapter 5 verse 5. அவருடைய ஆவியானவர் நமக்குள் வந்தவுடனே நம்முடைய இதயத்திற்குள் தேவ அன்பை அவர் பொழிந்தார். When the Holy Spirit came inside of us, the love of God was spread out, was shed abroad in our hearts. அவர் தேவ அன்பை நம்முடைய இதயத்திற்குள் நிரப்பினார். He filled us with the love of God. ஹல்லேலூயா. எப்பொழுது? When ஆவியானவர் நமக்குள் வந்தபோது. When the Holy Spirit came inside of us. அதுவரையும் நம்முடைய இதயத்திலும் நெருப்பு தான் இருந்தது, அன்புக்கு இடம் இல்லை. Up to that point in time, there was only hatred in our hearts. There was no place for love in our hearts. இயேசு சிலுவையில் எந்த வண்ணமாக அன்பின் வெளிப்பாடாக இருந்தார் என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். Today we are going to meditate on how is it that the Lord Jesus Christ is a witness of love. 1 யோவான் 4வது அதிகாரம் 16, 17 இரண்டு வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். முதலில் 16வது வசனத்தை வாசிப்போம். From the book of 1 John chapter 4 verse 16 and 17, we'll read 16 first. தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். And we have known and believed the love that God has to us. God is love. And he that dwelleth in love dwelleth in God, and God in him. நாம் முதல் இந்த வாக்கியத்தை வாசிக்கும் போது When we read the first part of this verse, தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். and we have known and believed the love that God has to us. God is love. தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். Knowing the love that God has for us and believing on it. யாரை நாம் விசுவாசித்தோம்? Who are we believing? இயேசுவை நாம் விசுவாசித்தோம். We believe the Lord Jesus. இந்த இடத்தில் எழுதியிருக்கிறபடி நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து அவரை விசுவாசிக்கிறோம் என்று. According to what is written over here, we know the love that he has for us and therefore believe. அதாவது கர்த்தராகிய இயேசு நம் மீது வைத்திருக்கும் அன்பை நாம் அறியும் போது அவர் அன்பாகவே இருக்கிறார், அதனால் நாம் அவரை விசுவாசிக்கிறோம். இயேசு என்பது அன்பு, அவரை நாம் விசுவாசிக்கிறோம். When we know the love that Jesus has for us and we believe him, we understand that Jesus himself is love. Hallelujah. And we love Jesus who is love. Hallelujah. அவர் இயேசு அன்பாகவே இருப்பதால் நாம் அன்பை நாம் விசுவாசிக்கிறோம். When we know that Jesus is love, we believe in his love. Hallelujah. நாம் அன்பை விசுவாசிக்கிறோம். We believe in love. We believe in love. Hallelujah. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று அடுத்த வசனம் சொல்கிறது. The next verse says that God is love. தேவனிடத்தில் அன்பு இல்லை. It is not that God has love. தேவனே அன்பாக இருக்கிறார். God himself is love. அவர் இயேசுவை அன்பாக அவர் சிலுவைக்கு அனுப்பினார். With all of his love, he sent Jesus to the cross. அந்த அன்பை நாம் விசுவாசித்தோம். It is this love that we believe. நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது When we believe in the Lord Jesus, நாம் தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிறோம். we are believing the love of God. இயேசு தேவனுடைய அன்பாக சிலுவையில் நமக்கு வெளிப்படுகிறார். It is the Jesus Christ, he revealed his love for us at the cross. ஒரு வசனத்தை வாசித்து திரும்ப இந்த வசனத்துக்கு வருவோம். We should read another verse and come back
back to this. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். From John chapter 3, verses 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வண்ணமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten Son, that whosoever believeth in him should not perish, but have everlasting life. இந்த உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். God loved this world so much. அதனால் அவர் ஒரே குமாரனான இயேசுவை அவர் நமக்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். Therefore he surrendered for each and every one of us his only Son, the Lord Jesus Christ, that he might die on the cross. இயேசுவை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. That everyone who believes on the Lord Jesus Christ will not perish, but instead will have everlasting life. இயேசுவை விசுவாசிக்கிறவன் எதை விசுவாசிக்கிறான்? Those who believe in the Lord Jesus Christ, what are they believing in? தேவனுடைய அன்பை விசுவாசிக்கிறான். They are believing in the love of God. தேவனுடைய அன்பை விசுவாசிக்கும் போது நமக்குள் தேவனுடைய ஜீவனை அவர் தருகிறார். When we believe in the love that God has for us, then God gives into each and every one of us his life. உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் மீது இருக்கும் அநாதி அன்பினால் அவர் இயேசுவை அவர் நமக்கு வெளிப்படுத்தினார் சிலுவையில். Because he loved the people in the world so much, he allowed the Lord Jesus Christ to manifest it on the cross. அவர் அன்பை தேவனுடைய அன்பை இயேசு வழியாக வெளிப்படுத்தினார். God Almighty revealed his love through Christ. இப்பொழுது யார் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களோ, now everyone who is confessing that they believe on the Lord Jesus, அவர்கள் நான் தேவனுடைய அன்பை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். all of them are standing for testimonies and witnesses for the love of God. இயேசு நமக்காக சிலுவையில் தேவனுடைய அன்புக்காக சாட்சியாக இருந்தார். The Lord Jesus was a witness and a testimony for the love of God at the cross to each and every one of us. அந்த தேவ அன்பை அறிந்தவர்கள் நாம். We who know that love of God, அவருக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். we as witnesses for him. நாம் தேவனுக்கு நாம் இந்த பூமியில் சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். If we need to be testimonies and witnesses for the Lord God Almighty, then we need to be a group of people who reveal the love of God. எப்படி நாம் அன்பை வெளிப்படுத்துவது? How is it that we will reveal or show the love? இயேசு எப்படி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினாரோ, just like how Jesus revealed his love for us, அதே விதமாக நாம் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். And like man, each and every one of us needs to reveal the love of Christ to everyone who is in this world. அன்பை வெளிப்படுத்துவது என்றால் What do you mean by revealing the love? நம்முடைய செயல்களினால் தான் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். We will be in a position to reveal love only through our actions or our words. தேவன் அவருடைய அன்பை அவருடைய செயலால் அவர் சிலுவையில் வெளிப்படுத்தினார். God showed his love through his work on the cross. இயேசு அவருடைய அன்பை அவர் சிலுவையில் வெளிப்படுத்தின போதும் அவருடைய கிரியை வெளிப்படுத்தினார். When the Lord Jesus Christ manifested his love on the cross, it was his words. அன்பை வெளிப்படுத்துவதில் ஒரு பிரயாசம் இருக்கிறது. If you want to reveal or exhibit love, there is an effort. ஹalleluya. அன்பில் பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தையின்படி, according to the word which says the works for the effort or the labor of love. ஹalleluya. அன்பில் ஒரு பிரயாசம் இருக்கிறது. There is a labor in love. அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த பிரயாசப்பட வேண்டும். If you need or if you want to reveal love, then there is an effort or there is a labor. இயேசு எவ்வளவு பிரயாசப்பட்டார் அவருடைய அன்பை தேவ அன்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக. Jesus Christ made a great effort to show the love of God to each and every one of us. அதனால்தான் நாம் இன்றைக்கு அழிந்து போகாமல் நித்திய ஜீவனுக்குள் வந்திருக்கிறோம். That is the reason why we are not going towards destruction, and instead we have entered into eternal life. நாம் இந்த பூமியில் அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக பிரயாசப்படும் போது நம் வழியாக
நம் தேவ அன்பு நம் வழியாக வெளிப்படும் போது when we labor to reveal love to other people on this earth, then we are revealing the love of God. நாம் தேவ அன்பு நம் வழியாக வெளிப்படும் போது பல ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வர இருக்கிறார்கள், தேவ ஜீவனை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். When we reveal the love of God to people, there are a lot of souls which are getting saved and life everlasting is coming to them. பதினேழாம் வசனம் யோவான் 3:17 வசனத்தை வாசிக்கும் போது From John chapter 3 verse 17. உலகத்தை ஆக்கினைக்குள் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். God sent not his son into the world to condemn the world, but that the world through him might be saved. தேவ நோக்கத்தை இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். The purpose of God we understand today. தேவ நோக்கம் என்ன? What is the purpose of God? அவர் இந்த உலகத்தில் இருப்பவர்களை ஆக்கினைக்குள் கொண்டு வருவது அவருடைய நோக்கம் அல்ல. It is not his purpose that the people of the world should be condemned. இந்த உலகத்தில் இருக்கும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலும் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் அவர் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக இயேசுவை அவர் அனுப்பினார். The Lord God Almighty sent Jesus Christ in order that he might bring salvation to every single person on this earth who was created in his image and his likeness. நாம் அன்பை வெளிப்படுத்துகிற ஜனமாக இருந்தால், If we are a group of people who reveal the love of God, நமக்குள் இயேசு வாழ வேண்டும். in that case the Lord Jesus Christ needs to live inside இயேசு us. வெளிப்பட வேண்டும். Jesus needs to be revealed to us. நாம் திரும்ப இந்த 4 யோவான் 4 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். We'll go back to 1 John chapter 4 and we read verse 17. 17 வசனத்தில் நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக இருப்பதற்காக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். Herein is our love made perfect, that we may have boldness in the day of judgment, because as he is, so are we in this world. 16 வசனத்தில் கடைசியாக வாசித்த காரியங்கள் என்ன? What is it that we understood from the last portion of the தேவன் scripture? அன்பாகவே இருக்கிறார். God is love. அன்பில் எவன் வாசமாக இருக்கிறானோ அவன் தேவனிடத்தில் வாசமாக இருக்கிறான். He who dwells in love is dwelling in God, தேவன் அவனுக்குள் வாசமாக இருக்கிறார். and God dwells in him. அதே நேரத்தில் 17 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, In verse 17 it is written, அன்பு பரிபூர்ணப்படுவதற்காக என்று. and our love, that love is made perfect. அன்பு நமக்குள் இருந்த அன்பு பரிபூர்ணப்படுவதற்காக, In order that the love which is inside of us might be made perfect. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். We have accepted the Lord Jesus. தேவ அன்பில் நாம் பிரயாசப்படுகிறோம். And we are laboring in the love of God. ஏனென்றால் Why? அந்த நியாயத்தீர்ப்பு நாள் அன்றே So that on the day of judgment, நாம் தைரியத்தோடு நாம் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதற்காக, in order that we might stand in front of the throne of God with all confidence and boldness. நமக்குள் அன்பு பரிபூர்ணப்பட வேண்டும். The love of God needs to be perfected in us. நியாயத்தீர்ப்பு நாளிலே In the day of judgment, நாம் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பதற்காக, when we stand, in order that we might stand before the throne of grace, நமக்குள் தேவ அன்பு பரிபூர்ணப்பட வேண்டும். the love of God needs to be perfected in us. அதற்கு பிறகு எழுதப்பட்ட வாக்கியம் என்ன? What is it that's written after that? அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். Because as he is, so are we in this world. அவர் எவ்வளவாக இருக்கிறார்? How is he? அவர் அன்பாகவே இருக்கிறார். He is love. அவர் அன்பாகவே இருக்கும்போது நாமும் இந்த உலகத்தில் அன்பாகவே இருக்க வேண்டும். When he himself is love, then we need to be love in this world. அவர் எந்த வண்ணமாக இருக்கிறாரோ அதே வண்ணமாக நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். As he is, so should we be in this world. இது கடினமான ஒரு பிரயாசமான காரியம். This is there's a lot of effort to do this. நான் ஆவியானுடைய வல்லமையினாலும் உதவியினாலும் நாம் அவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். However, it is with the strength of the Holy Spirit that we will be in a position to
இந்த doers. உலகத்தில் வெறுப்பு தான் இருக்கிறது. There is only hatred in this இந்த world. வெறுப்பு நிரம்பின இந்த உலகத்தில் அன்பை வெளிப்படுத்துவது ஒரு பிரயாசமான காரியம், ஒரு கடினமான காரியம். In this world which is filled with hatred, if we have to reveal love, it is a difficult labor that we have in front of us. ஆனால் தான் அடுத்த 2 வசனங்களில் தேவன் வெளிப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், What is it that God is revealing for the next 2 verses that we are நீ reading? உன் சகோதரனை அன்பு செய்கிற அந்த சகோதரனை வெறுக்கிறதா இருந்தால் உனக்கு நீ ஒரு பொய்யன் என்று சொல்லுகிறார். He is saying over here that if you are going to hate your brother, then you are a liar. நீ அன்பில் நடக்கவில்லை. You have not walked in love. நீ காண்கிற ஒருவனுடைய சகோதரன் மீது அன்பு வைக்கவில்லை என்றால் எப்படி காணாத தேவன் மீது நீ அன்பை செலுத்த முடியுமா? How is it possible for you to show love to a God you cannot see when you cannot reveal love to the man that you can't see? அதில் தான் நம்முடைய பிரயாசம் இருக்கிறது. It is in that our effort is. காணாத தேவனை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம் கண்களுக்கு முன்பாக அறிகிற மனிதர்களை நாம் அன்பு செய்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். Those who say that they love the God whom they cannot see need to make an effort to show that they love the brother that they can see. இயேசு இதை பற்றி நன்கு அறிந்திருக்கிறார். The Lord Jesus Christ knew fully well about இந்த உலகத்தில் அவர் பாடுகளை அனுபவித்தவர். He is somebody who experienced the hardships of life. உலகத்தில் அவர் மீது அந்த உலகம் வெறுத்தது அவரை. The world hated him. அதான் அவரை அடித்தார், துப்பினார்கள், அவரை சிலுவையில் அறைந்தார்கள். That is why they beat him, they spat on him, and they nailed him on the cross. அப்பொழுது அவர் ஏதாவது செய்தாரா? Did he do anything in retaliation? ஐசாயா 53 அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். We read from the book of Isaiah chapter 53 verse 7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். He was oppressed and he was afflicted, yet he opened not his mouth. He is brought as a lamb to the slaughter, and as a sheep before her shearers is dumb, so he opened not his mouth. எவ்வளவு நொறுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் ஒரு வாயை அவர் திறக்கவில்லை. No matter how much he was oppressed and afflicted, he did not open his mouth. இந்த ஆட்டுக்குட்டியை இந்த எப்படி சாப்பிடக்காரன் கொண்டு போகும்போது அது வாயை மூடி போகிறதோ அதே வண்ணமாக சிலுவைக்கு இயேசுவை கொண்டு போகும்போது இயேசு வாயை மூடி இருந்தார். Just like a lamb keeps quiet, does not open its mouth before its slaughterers, in like manner the Lord Jesus Christ did not open his mouth when they took him to the cross in order to crucify him. அவர் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. Why did he not open his mouth in this place? அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்ற வசனம் எதற்காக? Why is that verse written over there? So he opened not his mouth. ஹalleluya. அதாவது நாம் அன்பை கொண்டவர்களாக இருந்தால், if we are people who have the love of God, நமக்கு எதிராக யாராவது ஏதாவது காரியங்களை பேசினாலோ ஏசினாலோ இல்லை நம்மை அடித்தாலோ நம்மை துன்பப்படுத்தினாலோ, if anyone speaks against us or insults us or is going to put us through a lot of affliction, நாம் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருந்தால், if we are people who reveal love, நாம் வாயை மூடி இருக்க வேண்டும். we will keep quiet. அதுக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of that? நாம் திரும்ப அதே வண்ணமான காரியங்களை செய்யக்கூடாது. We will not retaliate or do the same things to them that they have done to us. அவர்கள் இதை செய்தார்கள், அதை நானும் செய்வேன் என்று சொல்கிறவர்கள் அவர்கள் அன்பை வெளிப்படுத்தவில்லை. Those who say that I will do this to them because they did it to me, such people are people who do not have love. சிலுவையில் இருக்கும் அன்பின் வெளிப்பாடு என்ன சொல்கிறது? What is the message that comes from the love that was revealed at the cross? நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, நாம் எப்படி நொறுக்கப்பட்டாலும் சரி, நாம் வாயை திறக்காமல் அதை அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும். No matter what oppression or affliction comes to us, we shall not open our mouth, but we shall go through it
in silence. அப்பொழுதுதான் நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம். It is then that we are revealing love. நாம் இந்த இடத்தில் சிலுவையில் இருக்கும் தேவ அன்பின் வெளிப்பாடை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating on the message. சிலுவையில் இருக்கும் அன்பை பற்றி இருக்கும் வெளிப்பாடை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். A revelation of love of Christ on the cross. சிலுவையில் இருக்கும் அன்பின் வெளிப்பாடு என்ன சொல்கிறது? What is a revelation of the love from the cross? தேவன் அவருடைய அன்பை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக சிலுவைக்கு இயேசுவை அனுப்பினார். In order that God might reveal His love for man, He sent Jesus to the cross. இயேசு தேவனுடைய சாட்சியாக நமக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். Through the testimony of the Lord Jesus Christ at the cross, He revealed His love for us. இந்த அன்பின் வெளிப்பாடாகவே சிலுவை நமக்கு காணப்பட வேண்டும். இந்த அன்பின் வெளிப்பாடாகவே சிலுவை நமக்கு காணப்பட வேண்டும். The cross should be a revelation for us as God's love. இந்த அன்பின் வெளிப்பாடை நாம் அறிந்தவர்களாக இருக்கும்போது when we understand, when we have a revelation of His love, நாம் தேவ அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். we will be in a position to reveal the love of God. சிலுவை வெற்றி சின்னமாக மட்டும்தான் நாம் காண்கிறோம். And we will see the cross as a sign of victory. சிலுவை எனக்காக இயேசு சகலத்தை செய்து முடித்தார். The Lord Jesus Christ did everything for me at the cross. அது உண்மையான ஒரு மிக பெரிய சத்தியமாக இருக்கிறது. That is truly a deep truth. அதை விட பெரிய சத்தியம் என்ன? And greater than that truth is what? நாம் கர்த்தராகிய இயேசு தேவனுடைய அந்த அன்புக்கு சாட்சியாக தெரிகிறார் அவருடைய அந்த சிலுவையில். That the Lord Jesus became a testimony and a witness for each and every one of us at the cross. அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது சிலுவை. The cross is a revelation of God's love. இந்த அன்பின் வெளிப்பாடை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது when we accept this revelation of love, நாம் அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். then we are accepting the Lord Jesus. நமக்கு நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் முன்பாக ஒரு இரண்டு காரியங்கள் வைத்தாலும் நாம் எதை தெரிந்து கொள்வோம்? If there are two things which are placed before us, what is it that we would choose? நமக்கு சாதகமாக இருக்கும் காரியம், நமக்கு உதவியாக இருக்கும் காரியம், நமக்கு நன்மை தரும் காரியத்தை நாம் தெரிந்து கொள்வோம். We will normally choose that thing which will do good for us and that thing that we are comfortable with. அதற்கு நமக்கு அதை பற்றி இருக்கும் அறிவு நமக்குள் வர வேண்டும். But we need to have the understanding of that particular thing. தேவ அன்பின் வெளிப்பாடுதான் சிலுவை. The cross is a revelation of the love of God. இயேசு தேவனுடைய சாட்சியாக நமக்கு வெளிப்பட்டார். அவருடைய அன்பின் வெளிப்பாடாக இயேசு நமக்கு வெளிப்பட்டார். The Lord Jesus Christ stood as a testimony and became a witness of love for each and every one of us. உபாகமம் 30வது அதிகாரம் 12, 13, 14 என்ற வசனங்களை வாசித்து முடித்துக் கொள்வோம். We should close after reading Deuteronomy chapter 30 verses 12 to 14. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்திற்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்வதாக அதை வானத்திலும் அல்ல, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்வதற்காக அது சமுத்திரத்திற்கும் அப்புறத்தில் உள்ளது அல்ல, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயில் உன் இதயத்தில் இருக்கிறது. Deuteronomy chapter 30 verses 12 to 14. It is not in heaven that thou shalt say, who shall go up for us to heaven and bring it unto us, that we may hear it and do it? Neither is it beyond the sea that thou shalt say, who shall go over the sea for us and bring it unto us, that we may hear it and do it? But the word is very nigh unto thee in thy mouth and in thy heart, that thou mayest do it. நான் அன்பில் நடக்க வேண்டும் என்பதற்கு ஹalleluya நாம் யாரை அன்பை பற்றி வெளிப்படுத்துவது என்று நாம் நம்முடைய இதயத்தில் வாஞ்சியாக இருக்கும்போது, when we have the desire in our heart saying that if I want to walk in love, who is going to reveal this love to me?
கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? What is the word of God telling us? அவருடைய அன்பு அவருடைய வார்த்தையில் தான் இருக்கிறது. His love is in His word. இயேசுவே வார்த்தையாக இருக்கிறார். The Lord Jesus is the word. அவருடைய வார்த்தை அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. His word is revelation and manifestation of love. அவருடைய தேவ வார்த்தையை நம்முடைய ஆவிக்குள் விசுவாச வார்த்தையாக வரும்போது When the word of God comes inside of our spirit as a word of faith, அந்த வார்த்தையை நமக்கு அது வாய் வழியாக அது ஒரு நாம் உச்சரிக்கும் வார்த்தையாக கன்ஃபஸ் செய்கிற வார்த்தையாக மாறுகிறது. that word converts or changes into a word that we confess. நாம் இந்த வார்த்தையின்படி நாம் பேசும்போது And when we speak according to the word, கர்த்தராகிய தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம். then we are revealing the love of God. தேவ வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய அன்பு தான் வெளிப்படுகிறது. Every single word which is in the Bible is a revelation of the love of God. சுவிசேஷ வார்த்தை என்றால் என்ன? What do you mean by the word of the gospel? இயேசு தேவன் நமக்காக இயேசுவை அனுப்பினார். God sent Jesus for each of us. சிலுவையில் அவர் மரித்தார் நமக்காக. He died on the cross for us. புதைக்கப்பட்டார். He was buried. மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் நமக்காக. On the third day he rose again for us. இப்பொழுது பிதாவுடைய வலது பக்கத்தில் மகிமையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And now he is seated in glory on the right hand of God the Father. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார் என்று ரோமர் 4:25 நாம் வாசிக்கிறோம். We read from the book of Romans chapter 4 verse 25 that he was delivered up for our offenses. நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். He was delivered up for our sin and our offenses. ஹalleluya. சிலுவையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார். He was delivered to the cross. அவர் நமக்காக அவர் சிலுவையில் மரித்தார். He died for us on the cross. அவர் வாயை திறக்கவே இல்லை. He did not open his mouth. நமக்கு இந்த தேவ அன்பு வெளிப்பாடாக வர வேண்டும் என்பதற்காக அவர் வாயை திறக்கவில்லை. In order that we might have a revelation of the love of God, he opened not his mouth. நாம் பிறருக்கு தேவ அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தால், if we are a group of people who are revealing the love of God to everybody around us, நாம் தேவ வார்த்தையின்படி காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர நாம் நம்முடைய சொந்த வார்த்தையை பேசக்கூடாது. we need to do things which are according to the word of God, and we cannot do things which are according to our own imagination or our own words. இந்த பெரிய வழியிலிருந்து From this Good Friday நாம் onwards, ஒரு முடிவை எடுத்துக் கொள்வோம். let us make a decision. இதுவரையும் நடந்த வண்ணமாக நான் நடக்க மாட்டேன். I'm not going to walk the way I walked up to this time. இயேசுவை அறிந்த நான், Me, I who knows Jesus. இயேசு எனக்காக சிலுவையில் ஏன் மரித்தார் என்ற வெளிப்பாடை நான் பெற்றுக்கொண்டேன். I have received today the revelation of why the Lord Jesus Christ died for me at the cross. தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே அவர் ஒரு வெளிப்பாடாக எனக்கு சிலுவையில் அவர் காண்கிறார். I see him as a witness of the love of God on that cross. இயேசு எந்த வண்ணமாக நடந்தார் அதே வண்ணமாக நடப்பதற்காக நான் இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். I surrender to the Lord Jesus Christ today to walk in the same way that he walked on this earth. தேவ அன்பை விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு வருமா? We receive salvation when we believe on the love of God. நம் வழியாக தேவ அன்பை சுவைக்கும் போது பலருக்கு ரட்சிப்பு வருமா? When people experience the love of God through us, then a lot of people will come to salvation. இயேசுவின் ரட்சிப்பின் வல்லமை நம் வழியாக புறப்பட்டு செல்ல வேண்டும் என்றால், If we need the power of salvation to proceed from us, நமக்குள் இருந்து தேவ அன்பு புறப்பட்டு வர வேண்டும். then the love of God needs to come forth from us. இயேசு எப்படி சாட்சியாக தேவனுக்காக சாட்சியாக இருந்தாரோ, Just like Jesus Christ was a witness for God, நாம் இயேசுவுக்காக சாட்சியாக இருப்போம் என்று உலகத்தில். each and every one of us need to stand as a witness for Christ. தேவ அன்பை வெளிப்படுத்துவோம். We will reveal the love of God. தேவ அன்பின் வெளிப்பாடாக நாம் வாழ்வோம். And we will be an external manifestation of the love of God. நாம் பலரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவோம். And through that, several will come to salvation. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. ஆமென். Amen. ஹalleluya. நாம் பிரபு செபிப்போம். பிதாவே, ஹalleluya.
இந்த தேவ வார்த்தை எங்களுக்காக அனுப்பின நீர் ஹalleluya எங்களை எவ்வளவாக அன்பு செய்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவரே ஹalleluya உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையின்படி நாங்கள் பேசும்போது ஹalleluya அந்த அன்பு எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறது என்று வெளிப்படுத்தினீரே அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஹalleluya நாங்கள் அன்பு நிரம்பினவர்களாக தேவனுடைய வல்லமை நிரம்பினவர்களாக ஹalleluya பொழுதும் நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அன்பின் வெளிப்பாடாக நாங்கள் இருக்க வேண்டும் அன்புக்கு சாட்சியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இயேசு ஹalleluya தேவனுடைய அன்புக்காக சாட்சியாக இருந்தாரோ அதே வண்ணமாக நாங்களும் ஹalleluya இயேசுவின் அன்புக்காக நாங்கள் சாட்சியாக இருக்கிறவர்களாக இருப்போம் இந்த பெரிய வழி இருந்து என்று ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை இயேசு நாமத்தில் பிதாவே ஹalleluya ஸ்தோத்திரம் செய்வோம் ஹalleluya நாங்கள் ஆமென் என்று சொல்வோம் ஹalleluya தேவனே ஹalleluya இந்த வார்த்தையின்படி ஹalleluya ஒப்பு கொடுத்தோம் நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஹalleluya அவருடைய ஆவிக்குள் பலப்பட்டவர்களாக தேவ அன்பில் பலப்பட்டவர்களாக தேவ அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஹalleluya ஆயத்தப்பட்டவர்களாக இந்த வெள்ளி பெரிய வெள்ளி இருந்து ஹalleluya அவர்கள் வழியாக தேவ அன்பு வெளிப்பட்டு பல ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வருவதாக என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா ஒவ்வொருவருக்காக ஹalleluya இயேசு நாமத்தில் நாங்கள் அவர்கள் ஒருவனப்பட்டு ஒவ்வொருவருக்காகவும் ஹalleluya ஜெபிக்கிறோம் ஐயா ஹalleluya போதும் சரீரத்தில் அசுகம் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஹalleluya இப்படி தழுவுகளால் சுகமான சரீரத்திலே வார்த்தை இருக்கும் தெய்வீக சுகத்தின் வல்லமை ஹalleluya ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரீரத்திற்குள் பிரவேசிக்க செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தேவகுமாரன் வெளிப்பட்டார் சாத்தானை கிரியைகளை அழிப்பதற்காக தேவார்த்தை பட்டயமாக எடுத்து ஜனத்துக்கு எதிராக எழும்பும் எல்லா பிசாசு கிரியைகள் கட்டுகளை தடைகளும் தேவார்த்தை பட்டயத்தினால் அழிக்கப்படுத்தி அனுப்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் முற்றும் ஒரு விடுதலை ஜெயத்தின் சுகத்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக ஆளுகை செய்யும் வாழ்க்கை வாழ்வதற்காக உடைய கிருபை நாம் வளர்த்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 ஹalleluya என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய அன்பினையும் இயேசு கிறிஸ்துவின் வழியை வரை இருப்பதாக ஆமென் ஆமென்